வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுக்கு மேலே டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். சேலரி ஸ்டார்டிங் 12,000 வரைக்கும் கிடைக்கும். தென் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 பக்கமாக ஸ்டார்டிங் கிடைக்கும். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. டேரக்டா இன்டர்வியூ மட்டும் தான் இவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் பண்ணி உங்களை எடுத்துக்குவாங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த அறநிலைத்துறையில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓதுவார் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு 12,600 சேலரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 39,900 கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடசாலையில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தை காவல் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. 11,600 ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சம் 36,800 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்க்குமே அதிகபட்சம் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ அப்போ 8th 10th 12th எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டம்மன் கோயில் சுயம்பாகம் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அத்தியான பட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு 11,600 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேத பாடசாலையில் நீங்கள் 3 வருடம் பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்கனாலும் 2க்கு தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது மேற்பதவிகளுக்கு அதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரே விண்ணப்பத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. அடுத்தது இதோட ரேட் 100 ரூபா. அதுக்கான நகல், அதாவது பார்த்திங்கன்னா ரசீது கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஜெராக்ஸ் வாங்குற போது ரசீது கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற போது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அதாவது ரசீதையும் பில்லையும் நீங்கள் வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வச்சு அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் செயல் அலுவலர் அருள்மிகு கொப்புடைய நாயகி அம்மன் திருக்கோயில், காரைக்குடி நகர் மற்றும் வட்டம், சிவகங்கை மாவட்டம் 630001. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இது இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு கொப்புடைய நாயகி அம்மன் திருக்கோயிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக இருக்கீங்க, அல்லது குறைந்த ஊதியத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலே போதுமானது. வேலை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் தனித்தனியான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.